வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறுகடிக்காச எபிசோடில் பார்த்தோம் அப்படின்னா, மீனாவோட அம்மா மாப்பிள்ளை ஏன் தான் இப்படி ரவுடி மாதிரி நடந்துக்கிறாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற டைமில் கரெக்டாக முத்து வந்துடுறாரு. ஏன் நிப்பாட்டிட்டீங்க, திட்ட வேண்டியதானத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. வாசல்லே ஆள் செட் பண்ணிட்டீங்க போல், அவங்கள என்ன திட்டுறாங்க, என்னை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறீங்களா அப்படின்னு கோவமாக கேட்டுட்ருக்கிறாரு. உங்களுக்கு யார் வர சொன்னது, பெரிய கையை உடச்சிட்டு நல்லவே மாதிரி பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. நீ பெரிய யோக்கிய மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு முத்து. உங்களை விட நான் யோக்கியந்தான் அப்படின்னு சொல்கிறாரு சத்யா. அதை கேட்டால் முத்துவுக்கு கோபம் வந்துடுது. அங்கே மறுபடியும் சத்யாவை போட்டு அடிச்சிடுறாரு. மீனா நடந்த விஷயங்களை அண்ணாமலைகிட்ட சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. முத்து இப்போ அவங்க வராரு. ஏன்டா நீ இந்த மாதிரிலாம் நடந்துக்கிற அப்படின்னா அண்ணாமலை முத்துவை திட்டுறாரு. என் முகத்துலேயே முழிக்காத அப்படின்னு திட்டிட்டு போயிடுறாரு. இதுக்கிடையில் இப்போது ரவிட்ட வந்து ஸ்ருதி சொல்லிட்டுருக்குறாங்க. எங்கள் அம்மா ஆலப்பை போர்ட் ஹவுஸில் தங்குறதுக்கு கூப்பன் வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இது வரைக்கும் ஹனிமூன் எங்கேயும் போனது கிடையாது, இந்த தடவை போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னால் லீவ்லாம் போட முடியாது அப்படின்னு ரவி சொல்லிட்டு இருக்கிறாரு. ஓசியில் தானேப்பா தங்க சொல்கிறாங்க, நீ என்ன செலவாக பண்ண போகிற அப்படின்ற மாதிரி ஸ்ருதி கேஷுவலாக சொல்கிறாங்க. ஓசியில் கிடச்சா நான் பல்ல கட்டிட்டு வந்துடுவேன்னு நினச்சியா அப்படின்னு ரவி கோபப்படுறாரு. எங்கேயும் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. மனோஜுமே இப்போது ரோகிணிகிட்ட சண்டை போட்டதுனால மாடிக்கு தூங்குறதுக்காக போகிறாரு. ஆல்ரெடி அங்கே முத்துவுமே இருக்கிறாரு. நீ எங்கே இங்கே இருக்கிற அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு. எங்கள் ரூமில் தான் அப்பா தூங்குறாருல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு முத்து. அப்போ ஹாலில் படுத்து தூங்க வேண்டியதானே அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு. அங்கே எனக்கு அனலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு முத்து. ரவியுமே இப்போது பாய் தலகானையெல்லாம் தூக்கிட்டு அவருமே மொட்டை மாடிக்கு வராரு. நீ என்னடா இங்கே வந்திருக்கிற அப்படின்னு கேட்குறாரு மனோஜ். அவனுக்கும் ரூமில் அனல் அடிச்சிருக்கும் அப்படின்னு நக்கலாக சொல்கிறாரு முத்து. உன் பொண்டாட்டி கூட ஏதாவது சண்டையா அப்படின்னு கேட்குறாரு மனோஜ். ஆமாம், என்ன சொன்னாலும் அவள் புரிஞ்சிக்கவே மாட்டேன்றா அப்படின்னு ரவி சொல்லிட்டுருக்கிறாரு. ரவி சொல்லிட்டுருக்கிறாரு, கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் லைஃப் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த பொண்ணுங்க ஏன் தான் அப்படி மாறுறாங்கன்னே தெரியலை அப்படின்னு புலம்புறாரு. மனோஜுமே அவரோட பங்குக்கு புலம்புறாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம என்ன தான் பெரிய தப்பு பண்ணாலும் மன்னிச்சு இந்த பொண்ணுங்க விட்டுறாங்க, ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் சின்ன தப்பு பண்ணால் கூட ஒரு வருஷத்துக்கு சொல்லி காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ரவி சொல்லிட்டுருக்கிறாரு, மற்ற விஷயங்கள்லாம் நமக்குள்ளே வேறுபாடு இருந்தாலும் இந்த விஷயத்தில் நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கிறோம் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாரு. சின்ன வயசில் அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டுட்ருக்கிறப்ப நம்ம 3 பேரும் ஜாலியாக மாடியில் வந்து விளையாடுவோம், ஞாபகம் இருக்கா அப்படின்னு பழைய ஞாபகங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கிடையில் மீனா இப்போது கிச்சனில் நின்றுட்டுருக்குறாங்க. இப்போ ஸ்ருதியுமே வராங்க. நீங்கள் என்ன தூங்கலையா மீனா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு தூக்கம் வரல, அதான் ஒரு டீ குடிக்கலான்னு வந்தேன் அப்படின்னு மீனா சொல்லிட்டுருக்குறாங்க. எனக்கு ஒரு டீ கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டுட்ருக்குறாங்க ஸ்ருதி. ரவி தூங்கிட்டாரா அப்படின்னு மீனா கேட்டுட்ருக்குறாங்க. அதுக்கு நான் மாடியில் போய் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க ஸ்ருதி. உங்களுக்குள்ளே ஏதாவது சண்டையா அப்படின்ற மாதிரி மீனா கேட்டுட்ருக்குறாங்க. ரோகிணியும் இப்போது கிச்சனுக்கு வராங்க. எனக்கு ஒரு டீ கிடைக்குமா மீனா அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் ஹஸ்பண்டும் சண்டை போட்டு மாடிக்கு போயிட்டாரா அப்படின்னு ஸ்ருதி கேட்டுட்ருக்குறாங்க. ஆமாம் போயிட்டாரு அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. மீனா ஹஸ்பண்டாவது அடிக்கடி சண்டை போடுவார், நமக்கு நல்லாவே தெரியும், ஆனால் உங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப சாஃப்ட் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க ஸ்ருதி. ஹஸ்பண்டுன்னு வந்துட்டாலே எல்லாரோட கேரக்டரும் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு ரோகிணி சொல்லிட்டுருக்குறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் இப்போது மொபைல் ஃபோனை வச்சு பார்த்துட்ருக்கிறாரு முத்து. சத்யாவோட வீடியோ தான் அது. இந்த வீடியோவை வேறு செல்வம் டெலீட் பண்ண வேணான்னு சொல்லிட்டான், இதை பார்த்தாலே டென்ஷன் ஆகுது அப்படின்னு தலகானை போட்டு அடிச்சிட்ருக்கிறாரு முத்து. காலையிலேயே ஏன் இவர் இவ்வளோ கோவப்படுறாரு அப்படின்னு பார்த்துட்ருக்குறாங்க மீனா. முத்து இப்போது குளிக்க போயிடுறாரு. இந்த ஃபோனில் தான் அவர் எதையோ பார்த்து கோபப்பட்டார் அப்படின்னு அந்த ஃபோனை எடுத்து பார்க்குறாங்க மீனா. சத்யாவோட வீடியோவை மீனா பார்த்துட்டாங்க அப்படின்னா நடந்த விஷயங்கள் எல்லாமே மீனாவுக்கு தெரிய வரும். சத்யா என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் முத்து கோபப்பட்டு சத்யாவோட கையை உடைச்சது பெரிய தப்பு தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.